அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய மனனம் செய்வோங்கிற சீரீஸில் நம்ம சூரா லைல்லேருந்து நபா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய செகண்ட் பார்ட்டான சூரா நாஸ் டு துஹா பாக்கி இருக்குது. அதில் சூரா ஹுமஸாவுடைய 6 வசனங்கள் வரை நம்ம ஆல்ரெடி முடிச்சிருந்தோம். ஸோ அதனை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய நம்மளுடைய மனனம் சீரீஸ் வகுப்பில் சூரா ஹுமஸாவுடைய தொடர்ச்சியாக சூரா துஹா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய சேனல் இஸ்லாம் வே டு சக்ஸஸ். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஹுமஸாவுடைய 7, 8 மற்றும் 9வது வசனங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சூரா ஹுமஸாவுடைய 7வது வசனம். التي تطلع على الأفئدة. அல்லதி லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஸோ இந்த லாமுக்கு முன்னாடி இருக்கிற அலிஃப் ஹம்ஸுல் வஸலுடைய அலிஃப். ஸோ லாம் ஷத்தாங்கிறப்போ நம்ம ஃபத்ஹா போட்டு ஓதுறோம். அல்லதி தீயில் யாமத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தப்பா. ஸோ இதில் நீங்கள் கவனிக்கணும், ஃபஸ்ட் இருக்கிறது தா ஃபத்ஹா, செகண்ட் இருக்கிறது தா ஃபத்ஹா. ஸோ அந்த தா ஃபா ரெண்டுத்துக்கான மஹ்ரஜை கரெக்டாக உச்சரிக்கணும். ஃபாவில் ஷத்தா இருக்குது, அதற்கான அழுத்தம் கொடுத்து ஓதணும். தப்பலிஉ அலல் ஐனுடைய உச்சரிப்பு உ அ. ஸோ இதுலேயும் கவனம் செலுத்தணும். அலல் கமரியாக இருக்குது. அஃப் இதா ஃபா சுக்குன் பெற்று வந்திருக்கு, ஹம்ஸுடைய சட்டம், காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். இதா ஹம்ஸாவுடைய உச்சரிப்பு, வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா மாற்றி ஓதணும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. இந்த இடத்துல பெரும்பாலும் செய்கிற தவறு என்ன அப்படின்னா தத்தலிஉ அப்படின்னு நீட்டுறது. ஸோ இந்த நீட்டலுக்குரிய எந்த சிம்பிளுமே இங்கே இல்லை. ஸோ நீங்கள் அதை தவிர்க்கிறது சிறந்தது. சூரா ஹுமஸாவுடைய 8வது வசனம். இன்னஹா அலைஹிம் முஸதஹ். இன்னஹா நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். ஹால அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஐனுடைய உச்சரிப்பு கவனம் செலுத்துங்க. அலைஹிம் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் ஷஃபவி இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ஹம்சா சுக்கூன் மொ. இந்த இடத்துல நீங்கள் கல்கலா பண்ணுறது நிறைய இடத்துல நான் கவனிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. மொ அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட் கொடுங்க. ஸோ இஸ்தேலா வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு. வசனத்துடைய முடிவில் தாமர் பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா மாற்றி ஓதுறோம். இன்னஹா அலைஹிம் முஸதஹ். சூரா ஹுமஸாவுடைய 9வது வசனம். ஃபீ அமதிம் முமத்ததஹ். ஃபீ அமதிம் முமத்ததஹ். ஃபீ இந்த இடத்துல 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதுங்க. அமதின் தன்வீனுக்கு அப்புறமா மீமது இருக்குது, இதுதான் பில் குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். முமத்த தால்ல ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா இருக்குது, ஹா சாக்கினா மாற்றி ஓதணும். ஃபீ அமதிம் முமத்ததஹ். அல்ஹம்துலில்லாஹ். 3 வசனத்தை சேர்த்து பார்த்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதஹ். இன்னஹா அலைஹிம் முஸதஹ். ஃபீ அமதிம் முமத்ததஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சூறாவோடு இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.